என்ன ஒரு பொன்னான தருணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விண்வெளியிலே 9 மாதங்களுக்கு மேலாக அங்கு சிக்கிக் கொண்டிருந்த சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் 2 பேரும் மீண்டும் பூமியை தொட்டிருக்கிறார்கள். தங்களுடைய உறவுகளை சந்திக்க இருக்கிறார்கள். தங்களுடைய நண்பர்களோடு அலாவலாவ போகிறார்கள். இதை எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தியிருக்கிறது தற்பொழுது ஸ்பேஸ் எக்ஸ். அந்த டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக 2 வீரர்களையும் அவர்களோடு சேர்த்து க்ரூ 9 போன 2 வீரர்கள் நிக், அலெக்சாண்டர், இந்த 4 பேரையும் பத்திரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. அந்த 4 பேருமே தற்பொழுது இந்த மீட்பு படகுகள், இந்த மீட்பு குழுவினரால் ஸ்ட்ரெச்சரில் கொண்டு செல்லப்பட்டு அவங்களுக்கு சற்று ஓய்வு தேவைப்படுவதனால அதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது நிலவி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக அரங்கில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய விருந்தினர் கவியரசு அவரோடு இணையலாம். கவியரசு, இப்போ நம்ம பிரைவேட் பிளேயர்ஸ் பற்றி தொடர்ந்து பேசலாம். இங்கே அமெரிக்காவுக்கு இந்த ஸ்பேஸ் எக்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு, நாசாக்கு உறுதுணையாக இருக்கிற மாதிரி. இந்தியாவுக்கு இங்கே இஸ்ரோக்கு அப்படி உறுதுணையாக ஒரு பிரைவேட் பிளேயர் வர்றதுக்கு இன்னும் நம்ம எவ்வளோ நாள் காத்துட்ருக்கணும்? இல்லை, ஆக்சுவலாக கிட்டத்தட்ட அந்த காம்படிஷனே வந்துட்டு அதோடைய ஒரு இதுதான் முன்னெடுப்பு தான் அந்த ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். அதாவது ஐஎஸ்ஆர்ஓ வந்து தன்னுடைய டெக்னாலஜியை கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதுக்கு டெண்டர் கோடி இருந்தாங்க. ஐ திங்க் எல்என்டி அவங்க எடுத்திருக்காங்க டெண்டரு. ஸோ அவங்க ஐஎஸ்ஆர்ஓ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏவூர்த்திக்கு தேவையான அனைத்து டெக்னாலஜிகளையும் அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இவங்களுடைய கமிட்மெண்ட்டை அவங்க எடுத்துப்பாங்க. ஃபேப்ரிகேஷன்லேருந்து லான்ச் வரைக்கும் எல்லாமே வந்து அவங்க தான் பண்ண போகிறாங்க, ப்ரைவேட் தான் பண்ண போகிறாங்க. இவங்க மேலே சூப்பர்வைசரிங் ரோல் மட்டும் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஐஎஸ்ஆர்ஓ சேட்டலைட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரே லான்ச்சில் இப்போ பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வியில் பார்த்தீங்கன்னா 3 இல்லை 4 அனுப்புகிறோம் இல்லையா? இப்போ திடீர்னு ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு சேட்டலைட் மட்டும் அனுப்புனா போதுன்னு வர்றாங்கன்னா, அந்த ஒரு சேட்டலைட்டை மட்டும் அனுப்புறதுக்காக தான் அந்த ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் பண்ணியிருக்காங்க. நாட் ராங், எஸ்எஸ்எல்வி ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். ஸோ அதுதான் நம்ம குலசேகரப்பட்டினம் தான் இப்போ டார்கெட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து ஏவலாம் தான் அதை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆல்ரெடி உள்ளே வந்துட்டாங்க, ப்ரைவேட் வந்து உள்ளே வந்துட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக நம்ம அக்னிகுல் அவங்க இருக்காங்க, ஸ்கை ரூட் அவங்களும் 2 பிரைவேட் பார்ட்னர் எலன் மஸ்க் மாதிரி இருக்காங்க. ஸோ இவங்களும் உள்ளே வந்துட்டாங்க. இந்தியா வந்து பிரைவேட் பார்ட்னர்ஸை உள்ளே அலோவ் பண்ணி நம்ம முன்னெடுப்பு எடுத்து நடத்தி போயிட்டு தான் இருக்கோம். ஒரு ப்ரூவன் டெக்னாலஜியா இல்லை வந்து ஒரு அஃபிஷியல் டிக்ளரேஷனாக நம்ம இன்னும் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு வித்தின் ஒன் இயருக்குள்ளே ஒரு வருட காலத்துக்குள்ளே நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணிவிடுவோம். கம்ப்ளீட்டாக டெக்னாலஜி அவங்கள்ட்ட இருக்கிறதுனால ஐஎஸ்ஆர்ஓ இந்த பேசிக் ரிசர்ச் இல்லைன்னா அடுத்த கட்ட பாய்ச்சல், அடுத்த கட்ட வெளிகிரகங்களை நோக்கி தங்களுடைய ஆராய்ச்சியை முடுக்கி விடுறதுக்கு அவங்க அந்த இதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ ககன்யான் மிஷனோட நம்மளது இருக்குது. இப்போ பார்த்த இதே இது வந்து 2026 சுனிதா வில்லியம்ஸ் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி நம்ம இந்திய ஆஸ்ட்ரோனட்ஸ் போயிட்டு ரிட்டர்ன் வர போகிறாங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கான ரிசர்ச்சுகளை இன்னும் அவங்க முடுக்கி விடலாம். ஸோ ஐஎஸ்ஆர்ஓ ஒரு லான்ச் வெஹிக்கிளை செஞ்சு சேட்டலைட்டில் லான்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்றதுக்கு இந்த ப்ரைவேட் பார்ட்னர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ககன்யான் அப்படின்னும் போது அது நம்மளுடைய கனவு திட்டம்னு சொன்னால் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம தூரத்தை கடந்திருக்கோம் ககன்யானை பொறுத்த வரைக்கும்? 90% கடந்துட்டோம். 90% கடந்துட்டோம். ஓகே, அது இப்போ மனிதர்கள் அனுப்புறது அப்படிங்கிறது தான் அதில் வந்து ஒரு சிக்கல் நிறைந்த பகுதி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய பார்க்கணும். ஃபெயிலியரே ஏற்படக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு வந்து சில டெஸ்ட்டெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இதை பார்த்தீங்க இல்லையா, 4 மடங்கு அவங்களுடைய கிராவிட்டி வந்து அதிகமாகும். இதே வந்து மனிதர்களை நம்ம அனுப்பும்போது ஏதாவது ஒரு சிறு தவறு ஏற்பட்டால் 8-10 போனதுன்னா அவ்வளோ வெயிட்டை வந்து அவங்களால தாங்க முடியாது. இதுவே ஒரு அன்க்ரூடு மிஷனாக இருந்ததுன்னா ப்ராப்ளம் கிடையாது. அது 10G போனால் கூட மிஷின் தான் இருக்க போது அது ஒன்றும் பெரிய இம்பேக்ட் இருக்காது. ஆனால் மனிதர்களுக்கு வந்து அது எலும்பெல்லாம் உடைக்கக்கூடிய அளவுக்கு அது திறன் வாய்ந்தது. அதனால் மனிதர்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி அன்க்ரூடு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த ஆக்சிலரோமீட்டர் அதெல்லாம் வச்சு செக் பண்ணுவாங்க, எவ்வளோ கிராவிட்டி வந்து சென்ஸ் ஆகுது, அதிகமாக எவ்வளோ வருது, கம்மியாக எவ்வளோ வருது. ஸோ கம்மியாக இருந்ததுன்னா வித்தின் லிமிட்குள்ளே இருந்ததுன்னா ஓகே, நம்ம வந்து சேஃபாக இருக்கோம். நம்ம டெக்னாலஜி வைஸ் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது ரிலையபிலிட்டி. அதை தொடர்ந்து பண்ண வேண்டியது அன்க்ரூடு மிஷன் லான்ச்சிங். இது ஒன்று பண்ணிட்டாலே நம்ம ஓரளவு டெக்னாலஜிலேருந்து எல்லாமே அப்டேட் ஆகிடுவோம். இருந்தாலும் ஐஎஸ்ஆர்ஓ 2-3 அன்க்ரூடு மிஷன் பிளான் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக இது எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக நம்ம வந்து மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு நம்ம தயாராகிட்டு இருக்கோம். அதற்கான தேவையான அடிப்படை ஃபெசிலிட்டி எல்லாமே ஐஎஸ்ஆர்ஓவில் பேரலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ட்ரைனிங்காக இருக்கட்டும், அதற்கான என்ன ஃபண்டமெண்டல் ரிசர்ச் தேவைப்படுதோ எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ கூடிய விரைவில் 2026 எண்டில் நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுடைய
இல்லை, விண்வெளி இப்போ வீரர்கள் reach ஆயிடுவாங்க. சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்ற ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு பெண் இவ்வளவு விண்வெளித்துறையில் இவ்வளோ ஒரு சாகசம் பண்ணியிருக்காரு, இத்தனை நாள் அங்கே இருந்திருக்காரு, அவர் பத்திரமா திரும்பி வரணும், இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளால தான் இதுக்கு இவ்வளோ அட்டென்ஷன் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் மீது இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? கல்பனா சாவ்லா ஏற்கனவே 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ சுனிதா வில்லியம்ஸோட டர்ன், அவங்களுடைய பேர் எந்த அளவுக்கு பதியப்பட இருக்கிறதுங்க? இல்லை, அது இப்போ கல்பனா சாவ்லாவுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் நான் சுனிதா வில்லியம்ஸ் தான் நான் அடுத்தது பார்ப்பேன். இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற பெண்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஏரோநாட்டிக்கல் படிக்கிற பசங்கள் இருக்கட்டும்லே, இப்போ நான் ஃபஸ்ட் இயரில் பார்க்கும்போது கேட்டாலே எல்லா பசங்களும் சொல்லுவாங்க நான் கல்பனா சாவ்லா மாதிரி ஆகணும், நான் சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி ஆகணும், அதனால தான் நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தேன், இல்லை நான் பைலட் ஆகணும், இந்த மாதிரி தான் அவங்களுடைய இன்ஸ்பிரேஷனே இருக்குது. ஆனால் அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து எவ்வளோ தூரம் நம்ம கண்ட்ரிலையோ இல்லை வெளி கண்ட்ரிலையோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் உற்று நோக்கு பார்க்க வேண்டியது இருக்குது. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 50% விழுக்காடு வந்து அவங்களுக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு முன்னெடுப்பாக குளோபலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பெஷலி வந்து இப்போ இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும், ஐஎஸ்ஆர்ஓவில் இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை வேலைகளாக இருக்கட்டும், கேர்ள்ஸுக்கு ஹையர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க உமன்ஸுக்கும். ஏன்னா உமன் ஆன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்திய கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ கூடிய விரைவில் நான் எதிர்பார்த்தது வந்து நம்ம முதல்ல போகிறதுலே ஒரு பெண்மணி நம்ம அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு நான் ஒரு எதிர்பார்த்தேன். அந்த க்ரூவில் ஒரு பெண்மணியும் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் அவங்களுடைய பிளான் என்னங்கிறது நமக்கு கரெக்டாக தெரியல. அப்படி முதல்ல இல்லைனாலும் இரண்டாவது வர இதில் கண்டிப்பாக நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி ஸ்பேஸுக்கு கண்டிப்பாக போவாங்க. அடுத்த முறை வந்து வம்சாவளி கிடையாது, நேரடி இந்திய பெண் ஒருத்தரையே நம்ம வந்து ஸ்பேஸில் எதிர்பார்க்கக்கூடிய காலம். கண்டிப்பாக. ஓகே, இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிரைவேட் பிளேயர்ஸ் பற்றியெல்லாம் நம்ம பேசும்போது இப்போ இங்கே பார்த்தீங்களேனாக்க ஸ்பேஸ் எக்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், ஒரு முக்கிய பங்கு ஆற்றியிருக்காங்க இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஏற்கனவே பொறியியல், மருத்துவம் இந்த மாதிரி துறைகள்லாம் பிரெயின் ட்ரெயின் அப்படின்ற ஒரு பிரச்சனையை இந்தியா சந்திச்சுட்டு இருக்கு. இங்கேருந்து திறமை வாய்ந்தவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கே செட்டில் ஆகிடுறாங்க, அங்கே ஒரு கரியரை பில்ட் பண்ணிக்கிறாங்க. விண்வெளித்துறையிலையும் இந்த மாதிரி ஒரு பிரெயின் ட்ரெயின் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கிறதா வரும் நாட்களில்? வரும் நாட்களில் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருந்தது. இப்போ நமக்கு இப்போ ப்ரைவேட் பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஆப்வியஸாக நமக்கு அதிகமான பீப்புள் வந்து இங்கே ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு 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 ஸ்டூடெண்ட் ஒரு வெளில போகும்போது எப்படி போவோம்னா ஏதாவது தன்னுடைய திறமைக்கு நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் போகிறான். அந்த பிளாட்ஃபார்ம் சரியான இடத்துல நமக்கு கிடைக்காத போது தான் அவன் வெளிநாடுகளுக்கோ இல்லை மற்ற நாடுகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போயிட்டுருக்காங்க. ஸோ நமக்கு நம்மளுடைய பொருட்கள் நம்ம உள்நாட்டிலே கிடைக்கும்போது இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி உள்நாட்டிலே கிடைக்கும்போது இங்கேருந்து அங்கே செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறாங்க, இதில் நம்ம எஃபோர்ட்டை நிறையா போடலாம், நிறைய திறமைகளை வெளிக்கொண்டு வரலாம், நிறைய சாதிக்கலாம், நம்மளோட ஐடியாஸை நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நம்ம மாணவர்கள் அதிகமாக இங்கே தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஈவன் இப்போ ஐஎஸ்ஆர்ஓ எடுத்துக்கோங்களேன், ஐஎஸ்ஆர்ஓவில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்குற, நாசாவில் போய் வேலை பார்க்குற அளவுக்கு திறமை இருக்குது. ஆனால் அதையும் மீறி அவங்க ஐஎஸ்ஆர்ஓவில் இருக்காங்கன்னா பிகாஸ் ஆஃப் த நாட்டோடைய பற்று, சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம். ஸோ இந்திய இளைஞர்களுக்கு பொதுவாகவே அந்த எண்ணம் வந்து அடிப்படையாகவே இருக்குது. ஸோ அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் இப்போ வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியாமல் இருந்தது. ஐஎஸ்ஆர்ஓவில் எத்தனை பேர் தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எல்லாரையுமே சயின்டிஸ்ட் ஆக்க முடியும்? அப்படி இல்லாத பட்சத்தில் அதற்கான ப்ரைவேட் பார்ட்னர்ஸை நம்ம டெவலப் பண்ணும்போது ஆப்வியஸாக நம்ம இளைஞர்களுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். அவங்க நம்ம நாட்டுக்கு நிறைய சாதிக்கிறதுக்கு நிறைய டெக்னாலஜிகளை டெவலப் பண்ணுவாங்க. இன்னும் நம்மளுடைய ஸ்பேஸுடைய பாய்ச்சல் வந்து இது மூலமாக ப்ரைவேட் பார்ட்னர்ஸ் மூலமாக அதிகமாக தான் இருக்கும். இப்போது கம்மிங் பேக் டு டிராகன், ப்ரைவேட் பிளேயர்ஸ்னு சொல்லும்போது அவங்க எல்லாருக்குமே உற்று நோக்கக்கூடிய ஒரு நபராக எலான் மஸ்க் மாதிரி இருக்காரு. சமூக அளவில் நிறைய சர்ச்சைகளை அவர் சந்தித்தாலுமே இங்கே விண்வெளித்துறையை பொறுத்த வரைக்கும் அவருடைய பாய்ச்சலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் முதல்ல வந்து இந்த செக்டர் ஸ்பேஸ் செக்டருக்கு வரும்போது அவர் எல்லாரும் ஒரு மாதிரியாக சிரித்தாங்க, பைத்தியக்காரன் இவன் என்ன ராக்கெட்டை விட போகிறான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 12 வருஷத்தில் உலகத்தையே பெரட்டி போட்டார் ஒரு மனுஷன். ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அவருடைய ஐடியாலஜியை மட்டுமே வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க தன்னுடைய கனவுகளை சுமந்துக்கிட்டு இன்னைக்கு டிராகனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது ஹீ இஸ் ஏ வெரி குட் விஷனர் அஸ் வெல் அஸ் நிறைய இன்ஸ்பிரேஷன், ஸ்டார்ட் அப்புக்கு அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். ஸோ இது மூலமாக நம்ம என்ன பார்க்கலான்னா, நமக்கு கனவு மட்டும் போதும். நம்ம கலாம் சார் சொல்கிற மாதிரி கனவு மட்டும் காணுங்க, அது உங்களை நோக்கி அதை பயணத்தை நோக்கி அழைச்சிட்டு போகுங்கிறத வந்து எலன் மஸ்க் வந்து ஒரு ப்ரூவன் பண்ணிட்டாரு. அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ். நீங்கள் எந்த ஒரு ஸ்டார்ட் அப்ஸில் நீங்கள் இந்தியாவில் போனாலும், அதுவும் எஸ்பெஷலி ஏரோஸ்பேஸ் செக்டர் போனீங்கன்னா எலன் மஸ்கோடைய புக்கு கண்டிப்பாக அங்கே இருக்கும். அவங்களோட நீங்கள் அதிகமாக அந்த எலன் மஸ்கை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஈவன் எலன் மஸ்கோடைய பயோகிராஃபிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா
70% ஆஃப் த கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை எப்படி நான் வந்து டெவலப் பண்ணேன், அதுக்கு என்னுடைய டீமை எப்படி டெவலப் பண்ணேன், இதை பற்றி தான் கவர் ஆகிருக்கும். ஸோ ஆப்வியஸாக ஹி இஸ் எ இன்ஸ்பிரேஷன் ஃபார் எவ்ரி ஒன்.